வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக நரை வந்துடுது. அதாவது இப்போ 18 இயர்ஸ் 19 இயர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு கூட நரை எட்டி பார்த்துருது. அப்புறம் 30 இயர்ஸுக்குள்ளே மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே அந்த ஒரு இளநரை வந்துடுது. இதுக்கு வந்து நம்ம என்ன தான் ரீசன் வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சாலும் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியறதில்ல. ஸோ நம்ம வந்துட்டு ஹேர் டை யூஸ் பண்ணுறோம். அதோட பக்க விளைவுகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இப்போ வந்து அம்மா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்பா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏஜ் வந்து மேபி 56 இருக்கலாம், 62 இருக்கலாம், இல்லைனா 48 இருக்கலாம். பட் நம்ம வந்து ஒரு 20ஸில் இருக்கும்போது, ஒரு 22 வயசுலேருந்து நம்ம ஹேர் டை யூஸ் பண்ணும்போது அதோட பக்க விளைவுகள் என்னன்னு கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம அதை யோசிக்காமல் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக அதுதான் இருக்குது. வேறு வேலையில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகணும், இல்லை ஏதாவதுன்னா ஐயோ எல்லோரும் கேட்பாங்களே, இன்னும் இவ்வளோ ஒயிட் ஹேர்ன்னு கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யங் ஏஜில் ஃபீல் பண்ணுறது உண்டு தான். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், டக்குன்னு ஒரு டையை வாங்கிட்டு வந்து இது பண்ணிவிட்டு போயிடுறோம். பட் ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் நம்ம சின்ன 22 வயசுலேருந்து 60 வயசுங்கும்போது 40 வருஷம் நம்ம டை யூஸ் பண்ண முடியுமா பாருங்கள். அது வந்து எவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்கும், அதனால் எவ்வளோ பக்க விளைவுகள் வரும். அதை வந்து நம்ம புரிஞ்சுட்டு நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிக்கணும். சரி, அப்போ அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்மளே வந்துட்டு இயற்கையாக டை தயாரிக்க முடியும். அது வந்து நான் எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு கருப்பு வால்நட் கொட்டை, நீலி அவுரி இலை, அப்புறம் நெல்லி முள்ளி, ஒரு ஒத்த செம்பருத்தி பூ, அப்புறம் வந்துட்டு அஞ்சனக்கல் பொடி, அப்புறம் பிள்ளையார் குன்றிமணி. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். பேர் வந்து புதுசாக இருக்குது, இது வந்து நம்ம கிடைக்காது, இதெல்லாம் எங்கே போய் நம்ம தேடி அலையிறதுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அட்லீஸ்ட் கிடைக்கிறது ஏனும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு, அதாவது எல்லாத்துலேயுமே ஒரு 50 கிராம்ஸ்னால் எல்லாத்துலேயுமே ஒரே அளவு எடுத்துக்கணும். எடுத்துட்டு தனித்தனியாக பொடி செஞ்சு அதிலேருந்து அதை வந்துட்டு முதல் தனியாக வச்சுக்கணும். முன்னாடி நாள் நைட்டு என்ன பண்ணணும்னா, பீட்ரூட்டை துருவி எடுத்து தண்ணீர் விடாமல் அதை அரைக்கணும். அரைச்சி எடுத்து அந்த சாரை வந்து நல்லா புழிஞ்சு தயாராக வச்சுக்கணும். அடுத்த நாள் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த பீட்ரூட் தண்ணி கூட இந்த இருக்கிற பொடிகளையெல்லாம் வந்துட்டு ஒரு இரும்பு பாத்திரத்தில் போட்டு நல்லா கலந்துக்கணும். இதுதான் வந்துட்டு இயற்கையாக நம்ம யூஸ் பண்ணுற டை. அதாவது இதை முந்தின நாள் நைட்டே நம்ம அந்த பொடியோட பீட்ரூட் இதுவும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டும் போடலாம். இல்லை அடுத்த நாள் மார்னிங் நீங்கள் பண்ணிங்கனாலும் ஒரு 4 hours கழித்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். முந்தின நாள் நைட்டே இதை மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு நம்ம எடுத்து போட்டுக்கலாம். என்னென்னா தலையில் வந்துட்டு எண்ணெய் இருக்கக்கூடாது, அழுக்கு பிசுக்கு இருக்கக்கூடாது. நல்லா இப்போ முன்னாடி நாள் வந்துட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணியிருந்தீங்கன்னா நைட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வந்துட்டு இதை நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அலாசணும் அப்படின்னா முடி வந்துட்டு நல்லா அந்த ஒரு ஒயிட் இது போயிட்டு ஒரு நல்ல ஒரு டார்க் ப்ரௌனிஷாக பிளாக்காக சம்டைம்ஸ் இருக்கும். இதை வந்துட்டு நம்ம நீங்கள் ஈவன் ஒரு 8 இயர்ஸ் குழந்தைக்கு, ஒரு 15 இயர்ஸ் குழந்தைக்கு, ஒரு 16 இயர் டீனேஜில் இருக்கிறவங்களுக்கு போட்டாலும் கூட எதுவும் நம்மளுக்கு பக்க விளைவுகள் இல்லை. ஆனால் மித்த கெமிக்கல் ஹேர் டை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டைம் இருக்கும்போது இதை வந்துட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். தேங்க்யூ.